மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இது அமைகிறது. எதிர்வரக்கூடிய 27/8/2024 முதல் 20/10/2024 வரை இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே வியாபிச்சு நிற்கிறது. ஒரு அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தொழில் முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திப்பீங்க. ஏஜென்சி துறையில் கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய தொழில், தரகு சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில், வீடு கட்டி விற்கக்கூடிய அந்த ப்ரொமோட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம், ஏஜென்சி, குறிப்பாக உங்களுக்கு இந்த கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதீத லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் திடீர்னு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த செவ்வாய் பயிற்சியின் வழியிலிருந்து மங்களகரனாகப்பட்ட ஒரு செவ்வாய் பகவான் ஒரு தன்னிறைவான பொருளாதார வளர்ச்சியை உங்களுடைய தொழில் வழியிலிருந்து தான் 100% வழங்குகிறார். எனவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இது அமைகிறது. எதிர்பாராத ஒரு திடீர் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு விருத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. ஸோ சந்தர்ப்பங்களை மிக நுணுக்கமாக கண்டு உணர்ந்து உங்களுக்கான ஒரு வெற்றிகளை நீங்கள் தக்க வச்சுக்கிறது மிக மிக முக்கியம். இப்போ கடந்த காலத்துலலாம் அந்த தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல்களும் சிரமங்களையும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இந்த தொழிலை ஏன் தான் நாம் செய்கிறோமோ, ஒரு விதமான லாபமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சிட்ருக்கிறோம். இந்த தொழிலை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அற்புதமான வெற்றியை நோக்கி சிறப்பாக நடவோடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். என்னப்பா நேற்று வரைக்கும் எப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படியே சுத்தமாக மாறிச்சு, டோட்டலாக 100% நல்லது தர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணமே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு யோகம்தான். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய 6, அதிர்ஷ்டத்தை கூறக்கூடிய 11, இது ரெண்டுக்கும் அதிபதி தான் செவ்வாய். இவர் உங்களுடைய ஜென்மராசியிலே வர்றதுங்கிறது ஒரு அற்புதமான நிலை. உங்களுடைய உழைப்பின் தன்மையை பன்மடங்கு அதிகரிக்கும். கடின உழைப்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. ஒரு காரியமறிந்து ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அதில் மிகப்பெரிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயம் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு வருமான வாய்ப்பையும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் மாற்றமே உங்களுக்கு வழங்குகிறது. ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து இந்த வரக்கூடிய சுபயோக பலன்களை முழுமையாக நீங்கள் சுவீகரிக்கிறது அவசியம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். எதிர்பாராத வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வழியிலிருந்தும் அற்புதமான மாற்றங்கள் வரும். அந்த வருமானங்கிறது தடைப்பட்ட வருமானங்கிறது உங்களுக்கு நிறைவாக சேரும். விவசாயத்தில் உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னா அதுலேயும் பன்மடங்கு விருதி பெறுவீங்க. விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான ஏற்றம் மிகுந்த யோக காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. விவசாயத்தை ஒரு அடிப்படை தொழிலாக செஞ்சிட்ருக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு பன்மடங்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அது உருவாக்கும். அதே சமயம் உங்களுடைய கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும். ஏன்னா வரக்கூடிய லாபத்தை நாமளும் சரியான ஒரு விகிதத்தில் பகிர்ந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா கூட்டாளிகளை நம்பி நம்ம ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வரக்கூடிய லாபத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை இது உருவாக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் என்ன, உங்களுக்கு வரக்கூடிய தொழில் பங்கு என்ன, உங்களுடைய உழைப்பின் தன்மை என்ன, இதெல்லாத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கருத்தாக கையாள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். பண வசதி அப்படிங்கிறது ஒரு கை நிறைவாக சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. கை நிறைவான வருமானத்தையும் இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது. இதில் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கேன், ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ தொழிலாக செஞ்சிட்ருக்கிறேன், அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம்.
ஸோ தன்னுடைய தொழிலை நீங்கள் மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்துவதற்கான அத்தனை வாய்ப்பும் கிடைக்கும். குறிப்பாக ஒரு தொழில் சார்ந்த முதலீடுகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேட்குற இடத்துலேருந்தெல்லாம் அந்த கடன் கிடைக்கும். குறிப்பாக வங்கிகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு அந்த விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. ஸோ அரசு மானியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் தொழிலுக்கு அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். அரசு கடன் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயமும் உங்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து அற்புதமான சுபயோகங்களை வழங்க காத்திருக்கிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற ஆளுநர்கள்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான மாற்றங்களை தரும். ரொம்ப காலமாக எதிர்பார்த்திருந்த அத்தனை லாபமும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதே சமயம் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஒரு புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு செயல்படணும். எந்த ஒரு நொடியிலையும் உங்களுடைய கவனச்சிதறல்கள் இருக்கவே கூடாது. காரணத்தை கொண்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்துகிறோம். ஏன்னா தொழில்முறை போட்டிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் அந்த தொழிலாளர்கள் வழியிலிருந்து தொழில்முறை போட்டிகள் வழியிலிருந்து நீங்கள் சமாளிச்சுட்டு சர்வே பண்ணி வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான முத்தாய்ப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த செவ்வாய் மாற்றத்தில். ஸோ நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதருடைய ஆதரவெல்லாம் இந்த தொழிலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொழில் சார்ந்த நிலைகளில் ஒரு அற்புதமான ஒரு விருதியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இறையருள் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அதே சமயம் இந்த வேலை வாய்ப்பில் இருந்து தடை எல்லாமே நீங்கள் போயிடும். எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலையை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ரொம்ப காலமாக நான் பாடுபட்டுகிட்டே இருக்கேன், எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, நம்ம பாடுபடுறது மட்டுமே இதாக இருக்குது, என்னுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதோ தவிர எனக்கு எந்த பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு ஊதிய உயர்வும் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலேருந்து ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான யோகத்தை நீங்கள் முழுமையாக சுவீகரிப்பீங்க அப்படிங்கிறது நம்ம அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ மிகுந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதை நம்ம அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஒரு முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு 100% வெற்றிகளை சுவீகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. ஸோ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், தெளிவான சிந்தனை இதெல்லாம் உங்களுடைய வேலை பளுவை வெகுவாக குறைச்சி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிக அளவில் பயன்படுத்தி மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெற்று ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ மிக எளிதாக சுவீகரிக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. செவ்வாய் சென்மராசியில் இருக்கும்போது நீங்கள் நினச்ச விஷயத்தைகள் எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஒரு அதிகார பதவியை மிக எளிதாக பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஸோ வேலை வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. தொழில்முறை விருத்திங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப கவனமான உங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுங்க. தேவையில்லாத வீண் விவாதங்கள் ஈடுபடவே வேண்டாம். குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலையிலெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு மனக்கவலைகளும் மனச்சஞ்சலமும் ஏற்படும். இதன் தாக்கம் தொழில் வெளியிலிருந்து வெளிப்படும் அப்படிங்கிறதை நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். பயணங்கள் மூலம் அற்புதமான வெற்றிகள் சேருகின்றது. கல்வியில் மிதமிஞ்சிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் மிதுன ராசியை சேர்ந்த தங்களுக்கு இறையருள் பரிபூர்ணமாக வாரி வழங்குது. இலசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை 100% வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு அற்புதமான விஷயம். எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான திட்டமிடுதல்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதை முன்னெடுக்கு. பிளான் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணுறேன், ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறேன், ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், அல்லது சுப முதலீடாக செய்கிறதுக்கு தங்க நகை சார்ந்த விஷயங்களை வாங்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா அது இது சரியான நேரம். இந்த நேரத்தில் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரும். மேலை நாடுகளில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக இந்த மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு வெளிநாடுகளில் ஒரு நல்ல அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசு துறையிலையும் உங்களுடைய வேலைவாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை மிதுன ராசியை சார்ந்த பெண்கள் மிக எளிதாக பெறுவாங்க அப்படிங்கிறது நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஆன்மீக பயணங்கள் வழியிலிருந்து அற்புதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆசீர்வாதம், பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை பெற்றுத்தரும்.
திருமண தடை நீங்கும், திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு வழங்கும். ஸோ தன்னம்பிக்கையோட தைரியமாக இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து முழுமையான சுபயோகங்களை நீங்கள் நிச்சயமாக சுகரிக்க முடியும் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.